வணக்கம் மக்களே, நான் உங்கள் தளபதி தவீம். ஒரு தாவேக்கா தொண்டனாகவும் அதை விட ஒரு படி மேலே ஒரு தமிழனா என் ஆதங்கத்தை நான் பதிவு செய்கிறேன். கோவை சூலூரில் அந்த பச்சை பிள்ளைக்கு நடந்த விஷயத்தை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. இன்னும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நாட்டில் தான் இருக்கோமான்னு நினைக்கும்போது அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளவோ அநியாயம் நடந்துச்சு, அது மக்களுக்கும் தெரியும். ஆனால் அப்போம்னா இந்த திமுக தொண்டனும் திமுக காரனும் எவனும் வாயை திறந்து யாருமே பார்க்கல. அப்போவே இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தோம்னா இதே மாதிரி நாய்க அடுத்த ஒரு பெண்ணையோ குழந்தையோ தொடுறதுக்கே யோசிச்சிருப்பாங்க. விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்து 2 வாரம் தான் ஆகுது. ஆனால் 2 வாரத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போகும்போது நமக்கே சந்தேகம் வருது, பின்னாடி இருந்து யாரும் ஏற்கிறீங்களான்னு. ஆனால் நிறைய மக்களுக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம சிஎம் விஜய் அண்ணனுக்கு ஒரு தாவேக்கா தொண்டனா என்னுடைய கோரிக்கை வைக்கிறேண்ணா. இதுவே இந்த தமிழ்நாட்டில் நடந்த கடைசி சம்பவமாக இருக்கணும்ண்ணா. இதுக்கப்புறம் இதே மாதிரி குழந்தைகளையோ தொடுறதுக்கே இந்த மாதிரி நாய்கள்லாம் யோசிக்கணும். அப்படி ஒரு தண்டனை இவனுக்கு கொடுக்கணும். இந்த நாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்குற தண்டனையில் இதுக்கப்புறம் எவனுமே ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு குழந்தையோ ஏறெடுத்து பார்க்கவே பயப்படணும். இப்படி பார்த்தோம்னா சட்டம் நம்மளை பயங்கரமாக தண்டிக்கும்னு பயம் வரணும். அப்படி ஒரு இதாக நீங்கள் வழங்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னா. கடந்த 5 ஆண்டு திமுக ஆளும்போது இதே மாதிரி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய விஷயம் நடந்துருந்துச்சு. அப்போ அவங்க மௌனமாக இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் மௌனமாக இருக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கும் இருக்குது, மக்களுக்கும் இருக்குது. மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்றத நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேண்ணா.